வணக்கம். மற்றொரு காணொளியில உங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அஸ்வஸ்ம 2ஆம் மாதத்துக்கான கொடுப்பனவு 1ஆம் கட்டம் மற்றும் 2ஆம் கட்டம் 2 பேருக்குமே வந்துட்டு 2 பேருக்குமான 2ஆம் மாத கொடுப்பனவு வந்துட்டு வைப்பிலிடப்பட்டிருக்குதா? எப்ப கொடுப்பனவு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அது தொடர்பாக தான் வந்து இன்றைய தினம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து பேசலாம். அஸ்வஸ்ம 2ஆம் மாதத்துக்கான கொடுப்பனவு. அஸ்வஸ்ம 1ஆம் கட்டம், 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கு வந்து வைப்பிலிடப்பட்டிருக்குதா அப்படின்னு சொன்னா, ஆமா வைப்பிலிடப்பட்டிருக்குது. அஸ்வஸ்ம கணக்குல இந்த ஸ்க்ரீன்ல தெரியிறத பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து அஸ்வஸ்ம 1ஆம் கட்டத்துக்குரிய பயனாளியினுடைய கொடுப்பனவு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது 2ஆம் மாதம் 7ஆம் தேதி அஸ்வஸ்ம கணக்குல வந்து வைப்பிலிடப்பட்டிருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்துட்டு இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி இது எல்லாமே வந்துட்டு இந்த 1ஆம் கட்டத்துக்குரிய கொடுப்பனவு தான். 1ஆம் கட்டத்துக்குரிய கொடுப்பனவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரூ. 17,500. அதே போல இது வந்து ரூ. 10,000 எடுக்கக்கூடியவருடைய ஒரு கொடுப்பனவு. அடுத்தது வந்து இந்த 5,000 உங்களுக்கு தெரியும். இந்த ரூ. 5,000 கொடுப்பனவுக்கான காலம் வந்து நீடிக்கப்பட்டிருக்குது. கடந்த காலத்துல வந்து இது தொடர்பான காணொளியும் பதிவிட்டிருந்தேன். அதனுடைய இந்த 2வது கொடுப்பனவு அந்த நீடிக்கப்பட்ட காலத்துக்குரிய 2வது கொடுப்பனவாக வந்து இந்த கொடுப்பனவு வந்து கிடைச்சிருக்குது. இதுல வந்து ரூ. 2,500 தான் விழுந்திருக்கு என்று சொன்னா அவங்க 2 பேருக்கு உட்பட்டபடியால ரூ. 5,000 எடுத்தவங்களுக்கு வந்து அந்த ரூ. 5,000 கொடுப்பனவுமே வந்துட்டு உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்குல வந்து வைப்பிலிடப்பட்டிருக்குது. இதைத் தொடர்ந்து அடுத்தது வந்து அஸ்வஸ்ம 2ஆம் கட்டம். 2ஆம் கட்டம் பயனாளிகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ரூ. 10,000 கொடுப்பனவு எடுக்கக்கூடிய ஒரு பயனாளி. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா 2ஆம் மாதம் 12ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு வந்துட்டு இந்த கொடுப்பனவை எடுக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி 1ஆம் கட்டத்துக்குமே வந்துட்டு அந்த கொடுப்பனவை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்குல வந்து இந்த தொகை வந்து வைப்பிலிடப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து நீங்க உங்களுடைய வங்கி கணக்குகள்ல கொடுப்பனவு எடுக்கலாம். கொடுப்பனவை உங்களுடைய வங்கி கணக்குல இருந்து எடுக்கக்கூடிய காலம் வந்து தாமதம் ஆகுமே தவிர உங்களுடைய கொடுப்பனவை வந்து வைப்பிலிடப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய கொடுப்பனவை எடுத்துக்கொள்ள முடியும். வழமையான நடைமுறை மாதிரி தான் வந்து பின்னாட்கள்ல உங்களுடைய இந்த கொடுப்பனவை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். நிறைய பேர் கேட்டது கொடுப்பனவு எப்ப கிடைக்கும், வைப்பிலிடப்பட்டாச்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனாலதான் வந்து உங்களுடைய கொடுப்பனவு 2ஆம் மாதத்துக்குரிய கொடுப்பனவு வந்து அஸ்வஸ்ம 1ஆம் கட்டம் 2ஆம் கட்டம் 2 பேருக்குமே 2 பயனாளிகளுக்குமே வந்துட்டு வைப்பிலிடப்பட்டிருக்குது. தொடர்ந்து மேலதிகமான புதிய அப்டேட் வருகின்ற சந்தர்ப்பத்துல உடனடியாக அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிற மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.